परिवार की तकलीफ की वजह से ஒரு கிறிஸ்தவ விடுதியிலே படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. और एक मसीही संगति में सीखने का एक परिस्थिति था. அங்கே எனக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து போதனை செய்தார்கள். और वहां पर यीशु मसीह के बारे में सिखाए. அந்த போதனையின்படியாக उस शिक्षण के अनुसार அந்த நாட்டிலே நான் இயேசு கிறிஸ்துவையே வணங்கி வந்தேன் படிக்கின்ற நாளிலே. और मैं जब सीख रहा था उस समय में यीशु मसीह की आराधना करता था. கோயிலுக்கு போக மாட்டேன், வீட்டுக்கு வந்தாக்கா. और घर में आऊंगा तो मैं मंदिर नहीं जाता. எல்லாம் ஆண்கள் கூட பொட்டு வச்சுக்கோங்க. और सौराष्ट्र में पुरुष लोग एक टीका लगाते हैं. நான் வச்சுக்க மாட்டேன். मैं नहीं लगाता था. எங்க அம்மா ஒன்றும் கேட்க வேணாம், சரி எப்படியே படித்தா சாதாரண விட்டுருவாங்க. और मेरी माँ भी कुछ बोलती नहीं थी. वो पढ़े कैसे भी वो पढ़ाई हो गया तो अच्छा है करके सोचते थे. ஒரு நாள் நான் 10th படிக்கும் பொழுது வெளியே போயிட்டு பொழுது और 10वीं के समय में जब मैं बाहर जा रहा था ஒரு தீமிதி திருவிழாவை பார்த்தேன். தீமிதி वो आग पे जो चलते हैं उन्हें मैं उस आत्मा को देखा. இயேசுதான் மெய்யான தேவன் சொல்றாங்களே, இந்த மக்கள் எந்த வல்லமையில இந்த தீயை மிதிக்கிறார்கள்? यीशु ही सच्चा खुदा करके बोलते हैं. ये लोग किस सामर्थ से उस आग पर चलते हैं? அப்ப இதுக்கு ஒரு வல்லமை இருக்கு இல்லையா? तो इसका भी एक सामर्थ है ना. அப்ப அது அதையும் எல்லாவற்றையும் தெய்வம் என்று ஏற்று வணங்கி வந்து கொண்டு இருந்தேன். और फिर उसे भी मैं नमन करने लगा खुदा करके. அப்படிப்பட்ட நாட்கள் என்னுடைய பள்ளி படிப்பு முடிந்து और मेरा अभ्यास समाप्त என்னுடைய வாலிப நாளிலே और मेरी जवानी के समय எல்லா விதமான தீய பழக்கங்களும் என்னிலே குடிக்கொண்டது. सारी बुराई मेरे अंदर थी. யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு சொல்லுவாங்க. யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் சொல்லுவாங்க. மறுபடியும் கிறிஸ்தவர்களாக நாம செய்யறோமோ இல்லையோ தீய காரியங்களை எல்லாரும் கற்றுக் கொடுப்பாங்க. और मसीह लोग हम लोग नहीं करते लेकिन बुराई सभी लोग सिखाते हैं. அதன்படியாக நான் எல்லா பழக்கமும் ட்ரங்க் கார்டா டெயின் ஸ்மோக்கரா ஸ்டஃப் யூஸ் பண்றவனா அப்படியாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். ऐसे बहुत सारे आदतें जैसे धूम्रपान करना या बाकी सारी आदतों में मैं गिरा हुआ था. அப்படிப்பட்ட நாட்கள் என்னுடைய தம்பி சங்கர் அவர் போன வருஷம் வந்திருந்தார். அவர் ரட்சிக்கப்பட்டார். और उस समय में मेरा भाई जो शंकर है वो उद्धार पाया. பாஸ்டர் விக்டர் பீடிகே அப்படின்ற ஒரு பாஸ்டர் और पास्टर विक्टर அவர் கொடுத்த ஒரு கைப்பிரதியின் மூலமாக और उन्होंने जो ट्रैक्स दिया था அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். वो यीशु मसीह को स्वीकार किया. அந்த பாஸ்டர் விக்டர் பீடிகே அந்த ஸ்டீஃபன் பாஸ்டருடைய அப்பா. वो पास्टर जो பாஸ்டர் விக்டர் பீடிகே विक्टर पीडीके जो है पास्टर स्टीवन के पिताजी हैं. அவர் கொடுத்து அவர் அந்த ட்ராக்ஸ் பார்த்த உடனே சர்ச்சு போனாரு. वो ट्रैक्स को देखते ही वो कलीसिया में गए. அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம், उनके अंदर एक खुशी. அந்த சந்தோஷத்தை என்னிடம் சொல்ல ஆரம்பித்தான். वो खुशी को मेरे पास भी उसने बांट दिया. அது முதற்கொண்டு और उसके बाद से இயேசு கிறிஸ்துவும் என்ற தெய்வ நிலையில் இருந்த நான் और यीशु मसीही परमेश्वर करके इस स्थिति में चलता விரோதமாய் செயல்பட ஆரம்பித்தேன். मसीही लोगों के विरुद्ध में मैं काम करने लगा. ஏனென்றால் क्योंकि நான் படித்த ஹாஸ்டலில் உள்ள ஒரு சில கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை और मैं जिस हॉस्टल में पढ़ता था कुछ मसीही लोगों का जीवन மத்தேயு 5:16 வாசிக்கிறோம். मत्ती के 5:11 में மனுஷர் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு मनुष्य तुम्हारे अच्छी क्रियाओं को देखकर பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படியாக और स्वर्गीय परमेश्वर की महिमा बढ़ाने के உங்கள் வெளிச்சம் புறஜாதி முன்பு பிரகாசிக்க வேண்டும் என்பதாக आपकी रोशनी अन्य जात के अंदर ज्योतिमय हो. ஆனா நான் பார்த்த அந்த கிறிஸ்தவர்கள் ஒரு சில கிறிஸ்தவர்கள் இன்க்ளூடிங் பாஸ்டர் और गांव में बहुत सारे मसीह थे और पास्टर भी मिला. துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் और दुष्ट जो जीवन जीते थे அவர்களை ரட்சிக்காத ஆண்டவர் என்னை எப்படி ரட்சிப்பார்? उनका उद्धार नहीं कर पाया और परमेश्वर मेरा क्या उद्धार करेगा? இந்த கேள்வி எனக்குள்ள வந்தபடினாலே प्रश्न मेरे अंदर आने की वजह से கிறிஸ்துவுக்கு விரோதமாக और मसीह के विरोध में என்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக मेरे भाइयों के विरोध में தஞ்சாவூர்ல இருந்து ஒரு சபைக்கு விரோதமாக செயல்பட்டேன். और तंजावुर में कलीसिया के विरुद्ध में मैं काम किया. எனக்கு இந்த தம்பிக்கு 3 வருஷம் பேச்சுவார்த்தையோட கிடையாது. मेरा और मेरा भाई का 3 साल तक बोलना नहीं था. அந்த அளவுக்கு எனக்கு இன்னும் மதத்தின் மீது வைராக்கியம் அதிகமானது. और वैसे उतना मेरे अंदर गुस्सा बढ़ते गया. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு நாள் என் சகோதரன் எனக்காக ஒரு புத்தகத்தை அனுப்பி வைத்தார். और ऐसा परिस्थिति में मेरा भाई ने एक दिन मेरे लिए किताब को भेजा. அந்த புத்தகத்தின் பேர் ஒரு யோகியின் மறுபிறப்பு. एक योगी का पुनर्जन्म. ரவீந்திரநாத் மகாராஜ் என்கின்ற அவருடைய அனுபவ சாட்சியில் எழுதிய ஒரு பெரிய புத்தகம். और रविंद्र महाराज करके उसका अनुभव का एक गवाही का पुस्तक था. இந்த ரிஷி ஏன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ये ऋषि क्यों मसीह को स्वीकार करता ஒரு है? நிறைய பணம் கொடுத்துப்பாங்க அவருக்கு. हो सकता है उसको बहुत पैसे दिए होंगे. அந்த ரிஷிக்கு இந்து மதத்தின்
மேன்மை பற்றி சொல்ல வேண்டும் என்பதற்காகவே और ऋषि को हिंदू धर्म जो है ऊंचाई करके बताने के அந்த लिए புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தேன். उस किताब को मैं पढ़ने चालू किया। அந்த புத்தகம் படித்து முடிக்கும் பொழுது நான் கிறிஸ்தவனாக ஆகியிருந்தேன். वो किताब समाप्त होते ही मैं मसीह बन गया। அல்லேலூயா. हालेलुया। அதில் சொல்லப்பட்ட முக்கியமான சாராம்சம் என்னவென்றால், उसमें मुख्य बात क्या बोला गया? கடவுளுடைய படைப்பிலே மனிதர்களாகிய நாம் தாம் ஆறாம் அறிவோடு கூட படைக்கப்பட்டிருக்கிறோம். परमेश्वर की सृष्टि में हम लोग ही ऐसे हैं जिसका 6 सेंस है। அப்படி ஆறு அறிவோடு படைக்கப்பட்ட நான் और 6 सेंस से परमेश्वर ने हमें जो நான் बनाया வணங்கி நிற்க தகுந்த தேவன் और हम जिस परमेश्वर की आराधना करना है என்னை காட்டிலும் மேலானவராக காணப்பட वो வேண்டும். मुझसे भी बड़ा दिखाई देना चाहिए। அப்ப இயேசு கிறிஸ்து அங்க அன்பின் தேவனாக வெளிப்படுத்தியிருந்தார். और वहाँ परमेश्वर प्रेम का परमेश्वर करके எனக்காக தன்னை தந்த தேவன். और मेरे लिए अपने आप को दिया वो परमेश्वर। ஆக மற்ற கடவுள் எல்லாம் எனக்கு உண்டான ஆசைகள், கோபங்கள், இச்சைகள், காமங்கள், குரோதங்கள் அந்த தெய்வத்திடம் காணப்பட்டன. और जितने मेरे अंदर क्रोध थे, मेरे गुस्सा थे, वो सब वो खुदाओं के पास दिखाई दिया। அது வரைக்கும் அது என் கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. तभी तक मेरी आँख अंधा ही था। அப்ப இயேசு அந்த புத்தகத்தை படித்த பொழுது இயேசுதான் மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொண்டேன். उस किताब को पढ़ने के बाद यीशु मसीह ही सच्चा खुदा है कि मैं இன்றைக்கு நான் சுவிசேஷம் யாருக்கு சொல்ல வேண்டும் என்றால், यदि किसी को सुसमाचार बताना है நிறைய கேள்வி கேட்பாங்க. बहुत सवाल पूछते हैं அப்ப நான் இயேசு கிறிஸ்துவின் 3 காரியத்தை கூட அவங்களுக்கு சொல்லுவேன். और यीशु मसीह का 3 चीज मैं उनको बताता हूँ। முதலாவது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்புள்ளவர். पहले हमारे परमेश्वर यीशु मसीह प्रेमी है। எனக்காக தன்னை தந்தவர். मेरे लिए अपने आप को कुर्बान किया। இப்படி அன்பு செலுத்தக்கூடிய தேவன் யாராவது இருந்தால் நான் வந்து விடுகிறேன். और ऐसा प्रेम दिखाने वाला परमेश्वर कोई है तो मुझे बताओ। ஒருவரும் கிடையாது. ऐसा कोई नहीं है। இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர். और दूसरा यीशु मसीह पवित्र है। உலகத்தில் எந்த வேதத்தையும் தேடி பார்க்க முடியாது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். और कोई भी कलाम में ऐसा नहीं है मैं पवित्र हूँ वैसे तुम भी। வேறு ஒருவரும் இந்த வார்த்தை சொன்னதில்லை. और किसी ने वैसा कुछ बोला नहीं है। உம்மை போல என்னை மாற்றும் என்று तेरे जैसा मुझे बदल ले करके இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஜெபிக்க முடியும். यीशु मसीह को देखकर हम प्रार्थना कर सकते हैं। மூன்றாவதாக உண்மையான தேவன் என்பதற்கு और तीसरा உயிர்த்தெழுந்த தேவன். वो जी उठा அவர் परमेश्वर। உயிர்த்தெழுந்த தேவன் என்பதற்கு वो जी उठा परमेश्वर उसके लिए வேதம் சாட்சி அல்ல, गवाही केवल कलाम गवाही नहीं கல்லறை சாட்சி அல்ல, और कबर गवाही नहीं நான் சாட்சியாக இருக்கிறேன். मैं गवाही हूँ। ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் हर एक मसीही நம்முடைய வாழ்க்கையில சாட்சியாக வாழும் பொழுது हमारे जीवन में அற்புத विश्वास பெருவிழாக்கள், அதிசய பெருவிழாக்கள் தேவையில்லை. அற்புத பெருவிழாக்கள், அதிசய பெருவிழாக்கள் தேவையில்லை. अद्भुत काम करने वाली मीटिंग और अचंभा करने वाली मीटिंग वहाँ पर जरूरत नहीं। என்னை காண்பவர்கள், நம்மை காண்பவர்கள் हमें देखने वाले இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ளப்பட முடியும். यीशु मसीह को जान सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। 91 இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டேன். और 91 में मैंने परमेश्वर को स्वीकार किया। 95 முதல் ஒரு ஊழியத்தில் இருந்தேன். और 95 तक एक सेवकाई में था। கடந்த 10 வருடமாக और पीछे தஞ்சை பகுதியிலே 10 साल से என்னுடைய சௌராஷ்டிர மக்களுக்கு என்று और मेरे सौराष्ट्र लोगों के लिए சௌராஷ்டிரா இவாஞ்சலிக்கல் மிஷன் ஊழியத்தை ஆரம்பித்து सौराष्ट्र इवेंजलिकल मिशन करके एक सेवा शुरू करके ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். सेवा करते आ रहा हूँ। அங்க ஒரு ஜெப வீடு கட்டப்பட்டு இருக்கிறது. वहाँ पर एक प्रार्थना करके எங்களுடைய மொழியிலே பாடல்கள், ஆராதனைகள், பிரசங்கம் எல்லாம் நடக்கும். और हमारे कक्षा में हमारे बच्चे जो है ஒரு 15 பேர் வருவாங்க. 15 பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். 15 लोग आ रहे हैं। மற்ற ஊர்களுக்கு போய் சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறோம். और बाकी गांव में जाकर हम सुसमाचार சௌராஷ்டிர மொழியில பாடல் எழுதி யூடியூப்ல போட்டிருக்கிறோம். और सौराष्ट्र भाषा में गीत लिखकर हम यूट्यूब में भी डाले हैं। என்னுடைய சகோதர சங்கர் வந்து என்னுடைய தாய்மொழியில முழு வேதாகத்தை மொழிபெயர்த்து கடந்த 2 வருடத்துக்கு முன்பாக வெளியிடப்பட்டது. அல்லேலூயா. என்னுடைய தம்பி சங்கர் என்னுடைய மொழியில ஃபுல் பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணி और इनके भाई जो शंकर हैं उनके सौराष्ट्र भाषा में पूरा कलाम को भाषांतर किए हैं। வெளியிட அது எங்க மக்கள் மத்தியில் அதை நாங்கள் விநியோகித்துக் கொண்டிருக்கிறோம். और वो बाकी हमारे लोगों के बीच में हम बांट रहे हैं। அது மொழிபெயர்ப்பு போது நிறைய எதிர்ப்புகள் और उसे भाषांतर करने की वजह से बहुत सारे ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணாங்க. बहुत सारे वो लोग ने रुकावट लाए। ஆனால் அது எங்களுக்கு ஆதாயமாக மாற்றி இலவச விளம்பர செலவாக மாறி போனது. वो हमारा मुफ्त वो क्या हो गया
एडवर्टाइजमेंट हो गया டிவில நியூஸ்ல பேப்பர்ல எல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு சௌராஷ்டிர மொழியில பைபிள் வந்திருக்கு और அப்படின்னு टीवी न्यूज़ में सब जगह आ गया कि ये सौराष्ट्र भाषा में बाइबल दे रहे हैं ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய சௌராஷ்டிர மக்கள் மிகவும் வைராகியத்தில் ஊறி போன மக்கள். और सौराष्ट्र के लोग बहुत जील वाले लोग हैं என்னுடைய பலத்தினாலேயே என்னுடைய முயற்சினால அல்ல, हमारे बल और தேவனுடைய ஆவியினாலே ஆகும். परमेश्वर की आत्मा से हालेलुया. हालेलुया அதுக்காக என்னுடைய சௌராஷ்டிர மக்கள் ஜெபியுங்கள், என்னுடைய ஒளித்திர ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. सौराष्ट्र लोगों के लिए प्रार्थना कीजिए, हमारे सेवकाई के लिए प्रार्थना कीजिए, परमेश्वर आपको